हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 18। आत्मा नियामकश्चान्तः देहो बाह्यो नियम्यकः तयोरैक्यं प्रपश्यन्ति किमज्ञानमतः परम्। சங்கரர் இந்த டீச்சிங்கை ஆரம்பிக்கும் பொழுது விசாரம் அப்படின்னா அதில் 4 டாபிக்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஒன்று ஜீவ விசாரம் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது ஜகத் விசாரம் இருக்கணும். மூணாவது நிமித்த காரண ஈஸ்வர விசாரா இருக்கணும். நாலாவது உபாதான காரண ஈஸ்வர விசாரா. ஸோ இதை ப்ரீஃபாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இப்போ சங்கரர் என்ன பண்ணுறார், ஒரு டாப்பிக்கையும் இப்போது இலாபரேட்டாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணின்னு இருக்கார். ஸோ 17வது ஸ்லோகத்திலேருந்து இந்த இலாபரேட் அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ ஆத்ம அனாத்ம என்கொயரியோட இந்த டீச்சிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரியல் ஐக்கும் அன்ரியல் ஐக்கும் உள்ள டிஃபரன்சஸ் அதை தான் சங்கரர் நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணின்னு இருக்கார். இப்போ இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 2 ஸ்டேஜஸில் இந்த டிஸ்கிரிமினேஷனை நாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா, முதல்ல ஆத்மாவை ஸ்தூல சரீரத்திலேருந்து பிரித்து பார்க்கறதுக்கு நமக்கு தெரியணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ஆத்மாவை சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து பிரித்து பார்க்கறதுக்கும் நமக்கு தெரியணும். ஸோ ஸ்தூல சரீர விவேகா சூக்ஷ்ம சரீர விவேகா. ஸோ இதில் ஸ்தூல சரீர விவேகம் 17வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 33வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக் போக போகிறது. ஸோ இவர் எதை பேஸ் பண்ணி இப்போ இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் கொடுக்குறாருன்னா யுக்தியை யூஸ் பண்ணுறார், லாஜிக்கல் ரீசனிங்.
யுக்தியா ஸ்தூல சரீர விவேகா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்ருதி பிரமாணத்தையும் கோட் பண்ணி இந்த விவேகத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இப்போ என்ன ரீசனிங் எங்கே கொடுக்குறார் அப்படின்னா, ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஒன்று அப்படின்னு மக்கள் எல்லாம் எப்படி அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா, இதுதான் அவர் நமக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிற விஷயம். ஸோ 17வது ஸ்லோகத்தில் ஆத்மா வந்து நிஷ்கலஹா அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணார். அப்புறம் அத்வைத்தம் அப்படின்னு பார்த்தோம். அதே தேகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, ஸ்தூல சரீரம் சகலஹா அப்படின்னு பார்த்தோம், நிறைய பார்ட்ஸோடு இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் துவைத்தமாக இருக்குது, ப்ளூரலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா டயக்னலி ஆப்போசிட். நிஷ்கலம் சகலம் ரெண்டுமே வந்து டயக்னலி ஆப்போசிட். அப்புறம் 18வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம், ஆத்மா வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தோம், தேகம் வந்து கண்ட்ரோல்டு மேட்டர் பிரின்சிபிள். அப்புறம் ஆத்மா வந்து அந்தஹா அப்படின்னு பார்த்தோம், இன்டர்னல் பிரின்சிபிள்னு பார்த்தோம். தேகா வந்து பாஹ்யஹா அப்படின்னு பார்த்தோம். ஸோ பாஹ்யஹானா நம்மளுக்கு ட்ராப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த அந்தஹாவையும் பாஹ்யஹாவையும் நம்ம வந்து பார்த்தோம். இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த விஷயம். இப்போ வந்து ஸ்லோகா நம்பர் 19 படிக்கணும். ஆத்மா ஞானமய புண்ணியः ஞானமயः புண்ணியः தேஹோ மாம்சமயோ சுச்சிः தயோரைக்யம் பிரபஷ்யந்தி கிமஜ்ஞானமதः பரம். ஆத்மா ஞானமயா அப்படின்னு சொல்கிறார். தேகா மாம்சமயா. ஞானமயானா ஆத்மா வந்து கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறார். ஞானஸ்வரூபம் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, சித் கிம் ஞானஸ்வரூபம், அதை தான் இங்கே சொல்கிறார். தேகா வந்து மாம்சமயா அப்படின்னா ஃப்ளஷ்ஷினால் ஆக்கப்பட்டிருக்கு. ஃப்ளஷ்ஷு அப்படின்னு சொன்னாலே அது மேட்டர் பிரின்சிபல் அப்படின்னு நமக்கு தெரியும், பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. அப்போனா என்ன மீன் பண்ணுறார், மாம்சமயா அப்படிங்கிறது மூலமாக தேகம் வந்து இனர்ட் பிரின்சிபிள், ஜட தத்துவம். ஆத்மா வந்து சேத்தன தத்துவம், தேகம் வந்து அச்சேதன தத்துவம். ரெண்டும் வந்து எப்படி ஐடென்டிக்கலாக இருக்க முடியும், ஒன்று சேத்தனம் ஒன்று அச்சேதனமாக இருக்குது, ஆனால் எப்படி இது ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்குறேன். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுக்குறார், ஆத்மா புண்ணியகா தேகா அசுச்சிஹி. புண்ணியம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பியோர்னு அர்த்தம், நம்மளுடைய ரெகுலர் புண்ணியம் இல்லை, சுத்தஹா. அப்போது வந்து ஆத்மாவுக்கு எந்த விதமான அசுத்தமும் கிடையாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டீகே ஆகிற நேச்சர்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. இப்போ கான்ஷியஸ்னஸ்ஸை டெய்லி நாம் குளிப்பாட்டணுமான்னு கேட்டால் குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது என்றைக்குமே வந்து அசுத்தம் ஆகிறது இல்லை. ஸோ எப்போவுமே சுத்தகா, அதுதான் புண்ணியகாங்கிற வார்த்தை மூலமாக சொல்கிறார். பட் இந்த தேகத்துக்கு, தேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா அசுச்சிஹின்னா அசுத்தகான்னு அர்த்தம். ஸோ இந்த தேகத்துக்கு தான் வந்து டெய்லி இந்த க்ளீனிங் விஷயமெல்லாம் தேவைப்படுறது. எப்படி பியோர் அண்ட் இம்பியோரை ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்ல முடியும். தயோஹோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி. சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுறா, இது ரெண்டையும் ஒன்று அப்படின்னு தப்பாக நினைக்கிறா. அனாத்மாவை போய் ஆத்மா அப்படின்னு எப்படி தப்பாக நினைக்கிறா. இதை விட ஒரு பெரிய அஞ்ஞானம் இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும். இப்போ சங்கரர் வந்து இந்த ரெண்டையும் வந்து ஒன்றா பார்க்கறா அப்படின்னு சொன்னால் என்ன இங்கே மீன் பண்ணுறார், தயோஹோ ஐக்கியம்
பிரபஷ்யந்தி அப்படின்னு சொல்கிறா இல்லையா. ஐக்கியம் அப்படின்னா ஒன்னஸ்ன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கறது அப்படின்னா என்னது, என்ன மீன் பண்ணுறார் சங்கரர்? இப்போ வந்து ஐ ஆம் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் மிக்ஸ் பண்ணுறோம்ல. இப்போ வந்து யார் ஒருத்தருமே ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை என்னவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா? ஐ ஆம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு கான்ஷியஸ் என்டிட்டி. ஸோ இன்டைரக்டாக என்ன சொல்கிறோம், நான் வந்து ஜடம் இல்லை. நான் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன மீன் பண்ணுறோம் நம்ம? நான் வந்து ஒரு கான்ஷியஸ் என்டிட்டி அப்படிங்கிறத மீன் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்படிங்கிறத வந்து இப்போ மைக்குனால் நான் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. டெஸ்க்குனால் நான்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ வந்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்? நான் இனர்ட் கிடையாது, நான் வந்து ஒரு கான்ஷியஸ் என்டிட்டி அப்படிங்கிறத தான் நான் வந்து மீன் பண்ணுறேன். சேத்தன தத்துவம் அப்படிங்கிறத நான் வந்து மீன் பண்ணுறேன். அப்போ அந்த ஐங்கிற வார்த்தை எந்த ஒரு ஜடப்பொருளும் டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணவே பண்ணாது. ஐ ஆம் ஆர் ஐ அப்படின்னு எந்த ஒரு ஜடப்பொருளும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்போ ஐ அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா சேத்தன தத்துவத்தை தான் அது வந்து ரெஃபர் பண்ணுறது. அப்போ ஐ ஆம் அ ஹியூமன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹியூமன்னெஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஐயோடைய நேச்சராக இருக்க முடியாது. ஒரு ஐயோட நேச்சர் கிடையாது. ஆனால் எதோட நேச்சர்? ஃபிசிக்கல் பாடியுடைய நேச்சர். இந்த ஹியூமன்னஸ் அப்படிங்கிறது வந்து இனர்ட் ஃபிசிக்கல் பாடியை தான் ரெஃபர் பண்ணுறது. அப்போ ஐ ஆம் அ ஹியூமன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோம்? கான்ஷியஸ்னஸ்ஸையும் ஜட தேகத்தையும் நாம் வந்து இப்போது மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி கரெக்டாக சொல்லணும்? வாட் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தென்? ஐ ஆம் கான்ஷியஸ்னஸ். அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாடி இஸ் ஹியூமன் சொல்லலாமா அந்த மாதிரி? அப்போது அந்த மாதிரி ரைட் யூசேஜ் இப்படி சொல்லணும். இப்போ போன ஜென்மாக்கும் இந்த ஜென்மாக்கும் இப்போ என்ன வந்து வித்தியாசப்பட்டிருக்கு? கான்ஷியஸ்னஸ் அப்படியே தான் கண்டினியூ ஆகிறது, அதில் எந்த விதமான சேஞ்சும் நடக்கிறது இல்லை. பட் எங்கே சேஞ்ச் நடந்திருக்கு? இந்த தேகத்திற்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு தேகம் இருந்திருக்கு. இப்போ வந்து ஷர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷர்ட்டை வந்து நம்ம டிஷர்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணலாம். டிஷர்ட்டை வந்து குர்த்தாவால் ரீப்ளேஸ் பண்ணலாம். குர்த்தாவை வந்து கோட்டுனால் ஜிப்பானால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அது மாதிரி லேடிஸ்க்கு சொல்லணுன்னா சாரி இருக்குது, சாரியை வந்து சல்வார்னால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அது மாதிரி சொல்லலாம் குர்த்தினால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஹியூமன் சரீரம் அனிமல் சரீரமால் ரீப்ளேஸ் ஆகியிருக்கு, அனிமல் சரீரம் பிளான்ட் சரீரமால் ரீப்ளேஸ் ஆகியிருக்கு. ஆனால் கான்ஷியஸ்னஸ் அப்படியே எந்த சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் கண்டினியூ ஆகிறது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எப்படி வந்து இந்த காமன் பீப்புள் நான் தான் இந்த தேகம் அப்படின்னு ராங்காக கன்க்ளூட் பண்ணுறா, எப்படி மிஸ்டேக் பண்ணுறா. இப்போ இந்த மிஸ்டேக்குக்கு பேர் தான் அத்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அத்தியாசம் ஏற்படுறது? அஞ்ஞானத்தினால அத்தியாசம் ஏற்படுறது. என்னோட ரியல் ஐ எனக்கு தெரியாததுனால எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் வந்து ரியல் ஐ அப்படின்னு மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 20. ஆத்மா பிரகாஷகஸ்வச்சஹ, ஆத்மா பிரகாஷகஸ்வச்சஹ, தேஹஸ்தாமஸ உச்யதே, தேஹஸ்தாமஸ உச்யதே, தயோரைக்யம் பிரபஷ்யந்தி, தயோரைக்யம் பிரபஷ்யந்தி, கிமஜ்ஞானமதः பரம், கிமஜ்ஞானமதः பரம். ஆத்மா பிரகாஷகா அப்படின்னு சொல்கிறார்.
பிரகாஷகனா illuminator, knower principle, experiencer அப்படின்னு அர்த்தம். இதே தேகா எப்படிப்பட்டதா? தாமசஹா. தாமசஹானா பிரகாஷ்ய ஸ்வரூபம்னு அர்த்தம். பிரகாஷகன illuminator, பிரகாஷ்யன illuminated, எக்ஸ்பீரியன்ஸ்டு, known. இப்போ அதுக்கு பிரகாசம் இல்லை. பட் எது வந்து illuminatorோ அது எப்படி இருக்கும்? எப்பவுமே அது பிரகாஷ ரூபமாக தான் இருக்கும். அது எப்பவுமே ஷைனிங்காக தான் அது இருக்கும். இப்போ வந்து ரூமில் டியூப் லைட் இருக்குது. டியூப் லைட் எப்படி இருக்குது? பிரைட்டாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதுதான் எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்துறது, பிரகாசப்படுத்துறது. இப்போ நேச்சுரல் லைட் வேணும்னா சூரியன் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். சூரியன் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பிரகாசப்படுத்துறது. இப்போ சூரியனை வேறு ஏதாவது ஒரு லைட்டு பிரகாசப்படுத்தணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. இப்போ டியூப் லைட்டே இருக்குது, இந்த டியூப் லைட்டை வேறு ஒரு டியூப் லைட் பிரகாசப்படுத்தணுமானா அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே எப்படி இருக்குது? ஸ்வ பிரகாசமாக இருக்குது. சூரியனே வந்து ஸ்வ பிரகாசமாக இருக்குது. அது மாதிரி ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்வ பிரகாஷா. அது என்ன பண்ணுறதுன்னா தேகத்தை பிரகாசப்படுத்துறது. இப்போ தேகத்துக்கு ஸ்வப்பிரகாசம் இல்லாததுனால இந்த ஸ்வப்பிரகாச ஆத்மா தேகத்தை வந்து பரிவேடு பண்ணி என்லிவன் பண்ணுறது. அதை தான் இங்கே வந்து மீன் பண்ணுறது. ஸோ சென்ஷியன்ட் ஆக்கிறது. ஸோ தாமசா அப்படின்னு சொன்னால் அப்பிரகாஷ ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் லூமினஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜட ரூபா ஆர் பிரகாஷ்ய ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரகாஷக பிரகாஷ்ய, illuminator illuminated. ஸோ ஸ்வச்சஹா அப்படின்னா பிரைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரைட் illuminator, அந்த பிரகாஷக்காக ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வச்சஹா அப்படிங்கிற வார்த்தையை. தேகா தாமசஹா. ஸோ இது ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். தயோஹோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி கிம் அஜ்ஞானம் அதஃப் பரம். ஸோ ரெண்டாவது லைன் ரெப்படிஷன் அப்படின்னு பார்த்தோம். எல்லா ஸ்லோகத்துலேயும் இது வருது. யார் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்னெஸ்ஸை பார்க்கறா அப்படிங்கிறதே சங்கரர் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. தயோஹோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கார். யார் இந்த இந்த ரெண்டுத்துடைய ஒன்னெஸ்ஸை பார்க்குறா? நாம் தான் சப்ளை பண்ணிக்கணும். யார் பார்க்குறா? நம்மளை மாதிரி காமன் பீப்புள். ஸோ அஜ்ஞானி ஜனாகா வந்து இது ரெண்டையும் வந்து மிக்ஸ்அப் பண்ணுறா. இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சங்கரர் ஸ்பெசிஃபிக்காக இவா பார்க்குறா அவா பார்க்குறா அப்படின்னு சொல்லலை. ஏன்னா காமனாக உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த மிக்ஸ்அப்பை பண்ணுற இந்த அத்தியாசம் இருக்கிறதுனால அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஸோ காமன் பீப்புள் அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அஜ்ஞானி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதஃப் பரம் கிம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை விட வேறு எந்த அஜ்ஞானம் பெருசாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 21. ஆத்மா நித்யோ ஹி சத்ரூபஹ தேஹோ நித்யோ ஹ்யசன்மயஹ தயோரைக்யம் பிரபஷ்யந்தி கிமஜ்ஞானமதஃ பரம். ஆத்மா நித்யஹா. நித்யஹா அப்படின்னா நமக்கு தெரியும் பர்மனெண்ட், எப்பவும் இருக்கக்கூடியது. சத் ரூபஹா. ஏன் நித்தியம்? ஏன்னா அது வந்து சத் ரூபஹா. சத் ரூபம்னா என்ன அர்த்தம்? அதோட நேச்சரே எக்ஸிஸ்டன்ஸ். அதோட நேச்சரே எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அது ஆல் த டைம் எக்ஸிஸ்ட் ஆகிண்டே இருக்கும்.
அதோட நேச்சரே கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுனால கான்ஷியஸ்னஸ் வந்து அவிநாஷி அப்படின்னு பார்த்துருக்கோம். அது அழியாதது, அது எப்பவும் இருக்கும். ஸோ தேகா ஆனால் எப்படிப்பட்டது? அனித்யா. அப்போ நமக்கே தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறவா ஒருத்தராக வந்து டிக்கெட் வாங்குறா அப்படின்னு நமக்கே வந்து தெரியறது. இப்போ நம்மளுடைய தேகமும் டெஃபினட்டாக ஒரு நாள் அது மாதிரி தான் ஆக போகிறது. இப்போ இந்த சரீரம் மட்டும் எக்ஸப்ஷனாக அப்படின்னா, எக்ஸப்ஷனாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் கூட நமக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து எக்ஸப்ஷன்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு நாள் டெஃபினட்டாக இதுவும் போயிடும். ஸோ தேகா அனித்யா. ஏன் தேகா அனித்யா? ஏன்னா அதோட நேச்சர் எப்படி இருக்கு? அசன்மயா. அசன்மயானா அசத்து. அது வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறார். மித்யா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கு டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த தேகம் என்ன பண்ணுறது? தான் இருக்கிறதுக்கு வேறு எதுக்கிட்டே இருந்தோ எக்ஸிஸ்டன்ஸை கடன் வாங்கிறது. ஆனால் கான்ஷியஸ்னஸ் எப்படி? நித்தியம். அதாவது இந்த தேகம் போனால் கூட கான்ஷியஸ்னஸ் கண்டினியூ ஆகும். தேகம் போனால் கூட நான் கண்டினியூ ஆவேன். இப்போ வந்து இந்த தேகம் போயிடுது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இந்த வேர்ல்டில் என்னால் ட்ரான்ஸாக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? இந்த தேகம் போயிடுது, அழிஞ்சு போயிடுது, டிஸ்ட்ராய் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த தேகம் போச்சு அப்படின்னா என்னால் ஒரு இண்டிவிஜுவலாக வேர்ல்டில் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா ஏன் பண்ண முடியாது? ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவைப்படும். இப்போ ட்ரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா நான் மட்டும் இருக்கேன்னு எப்படி சொல்லலாம்? ட்ரான்சாக்ஷன் இருக்காது, ஆனால் நான் மட்டும் கண்டினியூ ஆகிறேன் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் பின்ன? ஸோ சாஸ்திரம் என்ன சொல்கிறதுக்கு, non-transaction is not equal to non-existence அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. டிரான்சாக்ட் பண்ணாமல் இருக்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு நான் இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகாது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதாவது டிரான்சாக்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து நான் இல்லைங்கிறதுக்கான ப்ரூஃபாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் வித் டிரான்சாக்ஷன் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ் வித்தவுட் டிரான்சாக்ஷனும் இருக்குது. அப்போ டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ், நான் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து பாசிபிள். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மில்க்கு. இப்போ அந்த பாலில் வந்து வெண்ணெய் இருக்கா இல்லையா? டெஃபினட்டாக வந்து வெண்ணெய் இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் பால்லாம் வந்து கிடைக்காமலாம் போச்சுல்ல கொஞ்ச நாளைக்கு. அதெல்லாம் வந்து அவள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எதோலாம் பண்ணுறா. பாலில் டெஃபினட்டாக நமக்கு தெரியும் வெண்ணெய் இருக்குன்னு. இப்போது பாலை கையில் வச்சுட்டு அந்த வெண்ணெயை வந்து என்னால் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா, பாலில் ஆனால் வெண்ணெய் இல்லையான்னு கேட்டால் பாலில் வெண்ணெய் இருக்குது, ஆனால் வெண்ணெய் இப்போது டிரான்சாக்ட் பண்ணுற ஃபார்மில் அவைலபிளாக இல்லை. டிரான்சாக்ஷனுக்கு அது இப்போது அவைலபிளாக இல்லை. ஆனால் அது இல்லையானா இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகிறது. ஆனால் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, நான் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ அதுக்கு இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் நாம் சொல்லலாம். இப்போ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸில் வந்து அந்த எனர்ஜி கரண்ட் எடுக்கிறா. ஆனால் அது எப்படி இருக்கும் இப்போது அப்படின்னா, அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணால் தான் அந்த எனர்ஜியை வந்து டேப்பே பண்ண முடியும். அப்போது அந்த எனர்ஜி இப்போ எப்படி இருக்குது?
நான் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு இருக்குது. இப்போ சான்ஸ்கிரிட்டில் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவ்யக்த சத்தா அப்படின்னு அதுக்கு பேர். டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை, ஆனால் அது இருக்குது. அவ்யக்த சத்தா, சத்துனா ரியாலிட்டியிலே இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் நான் டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கேனா இல்லையா? டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் நான் டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கேனா இல்லையா? நான் டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை, ஆனால் நான் இருக்கேனா இல்லையா? டெஃபினட்டாக நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். சப்போஸ் நமக்கு டவுட் வந்துடுதுன்னா என்ன பண்ணுவோம்? யாருமே தூங்கிறதுக்கு போக மாட்டோம். ஏன் தைரியமாக தூங்க போகிறோம்? இப்போ கிளாஸில் கூட ஏன் தூங்குகிறோம்? எந்த தைரியத்தில் இப்போ கிளாஸில் தூங்குகிறோம்? டிரான்சாக்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் எப்படியோ முடிஞ்சோடனே எழுப்பி விட்ருவா, நம்ம எழுந்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் நான் தூங்கினாலும் நான் கண்டினியூ ஆவேன் அப்படிங்கிற தைரியத்தில் தானே கிளாஸில் கூட இப்போ நம்ம தூங்குகிறோம். அப்போ அந்த நான் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் எனக்கு உண்டு. அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா. அப்போ இந்த பாடியோடைய டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா நான் கண்டினியூ ஆகிறேன். ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் வித்தவுட் எனி டிரான்சாக்ஷன். வேறு ஒரு சரீரம் வரும் பொழுது மறுபடியும் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது. இப்படி இப்போ இந்த ஒரு பல்பாக கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த எலக்ட்ரிசிட்டி இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ, பல்பு கனெக்ட் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? எலக்ட்ரிசிட்டி அன்மேனிஃபெஸ்ட்டாக அப்படியே இருந்துட்டுருக்கும். அப்புறம் கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த எலக்ட்ரிசிட்டி இப்போது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதனால அகம் சத் ரூபா. இப்போ நான் எப்படி இருப்பேன்? எய்தர் வியக்த ஃபார்ம் ஆர் அவ்யக்த ஃபார்ம். இப்போ வியக்த அவ்யக்தனா வெளித்தோற்றத்திற்கு வெளித்தோற்றத்துக்கு வராது அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் நான் கண்டினியூ ஆவேன். அவ்யக்த சத்தா ஆர் வியக்த சத்தா. ஆனால் எந்த டிரான்சாக்ஷன்ஸும் நடக்காது. ஸோ ஆத்மா நித்யஹா, அனாத்மா அனித்யஹா. ஸோ எப்படி நித்திய ஆத்மாவையும் அனித்திய தேகத்தையும் மிக்ஸ் பண்ண முடியும்? தயோஹோ ஐக்கியம் பஷ்யந்தி பிரபஷ்யந்தி. இதோட ஒரு பெரிய அஜ்ஞானம் எது இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 22. ஆத்மனஸ்தத் பிரகாஷத்வம் யத் பதார்த்தாவபாசனம் நாக்னயாதிதீப்திவத்தீப்திः நாக்னயாதிதீப்திவத்தீப்திः பவத்யாந்த்யம் யதோ நிஷி. இப்போ 20வது ஸ்லோகத்தில் ஆத்மா பிரகாஷகா அப்படின்னு சொன்னார் இல்லையா? பிரகாஷகானா என்னன்னு பார்த்தோம்? இலுமினேட்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இலுமினேட்டர் அப்படின்னு சொன்னால் அது எப்பயுமே ஷைனிங்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அதனால தான் ஆத்ம ஜோதி அப்படின்லாம் வார்த்தைகளை ஜென்ரலாக பயன்படுத்துவாள். அதாவது டியூப் லைட் மாதிரி அது எப்போவுமே ஷைன் ஆகிண்டே இருக்குமா ஆத்மா? சூரியன் மாதிரி எப்போவுமே அது ஷைன் ஆகிண்டே இருக்குமா ஆத்மா அப்படின்னா அந்த மாதிரிலாம் அது எப்பவும் அந்த ஷைனிங் கிடையாது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சங்கரர் சொல்கிறார். ஏன்னா ஜோதிஹி
அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் என்ன பண்ணிடுவா, லிட்ரலாக அந்த வார்த்தையை எடுத்துன்னு அந்த டிக்ஷனரி மீனிங் சொல்லுவோம்ல, லிட்ரலாக அந்த வார்த்தையை எடுத்துட்டு ஒரு என்னைக்கா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு அந்த லைட் வந்து ஹாய் சொல்லும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நிறைய பேர் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறவாளெல்லாம் நீங்கள் போய் கேட்டேன்னா அவள் சொல்லுவாள், மெடிடேட் பண்ணும் பொழுது எனக்கு வந்து இப்படி ஃபெயிண்ட் லைட்டு வந்து வருது அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் அவளே வந்து சொல்லிப்பா, இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே ஃபெயிண்ட் லைட் வருது, நான் இன்னும் ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா பிரைட் லைட்டெல்லாம் எனக்கு வரும். சில பேர் சொல்லுவாள், இல்லை பிகினிங்லேயே எனக்கெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுதே பிரைட் லைட்டு தான் வந்தது அப்படிலாம் சொல்லுவாள். இப்போ அதெல்லாம் வந்து சங்கரர் இங்கே என்ன சொல்கிறார், அந்த மாதிரிலாம் ஏதாவது லைட்டு கிட்டலாம் உனக்கு வந்ததுன்னா அதெல்லாம் உன்னுடைய இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தா இமேஜினேஷன், அதையே வெளியில் பார்த்தா ஹாலுசினேஷன். ஏன்னா ஜோதி அப்படிங்கிறத வந்து லிட்ரல் சென்ஸில் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆத்மா வந்து ஏதாவது ஜோதி ஸ்வரூபமாக ஏதாவது இந்த பிரைட்டாக ஃபயர் மாதிரிலாம் ஏதாவது அந்த மாதிரி ஷைனிங்கெல்லாம் இருக்குமா அப்படின்னா அப்படி எல்லாம் அது இருக்காது. ஏன்னா அது அரூபம். ஸோ தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சங்கரர் வந்து இங்கே என்ன சொல்கிறார், அந்த ஜோதி ஆர் லைட் அப்படிங்கிறத பிரகாஷகா அப்படிங்கிற வார்த்தைக்கு டெக்னிக்கல் மீனிங் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகமே அவர் வந்து பண்ணியிருக்கார். அப்போ வேதாந்தத்தில் லைட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். வாட் இஸ் லைட்? வாட் இஸ் லைட்? எது ஒன்றுத்தோட ப்ரெசன்ஸில் நமக்கு மற்றது எல்லாம் தெரிய வரதோ அதுக்கு பேர் லைட் அப்படின்னு அர்த்தம். இன் ஹூஸ் ப்ரெசன்ஸ் திங்ஸ் ஆர் நோன். இப்போ வந்து எனக்கு நீங்கள் எல்லாரும் தெரியறேள், ஆர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆல் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எதனால் இப்போ இது நடக்கிறது? நான் எப்படி இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்? லைட் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இப்போ பகல் வேளை அப்படின்னு சொன்னால் சூரிய வெளிச்சத்தோடைய ஹெல்ப்போட எல்லாரையும் பார்ப்பேன். ராத்திரி அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி டைம் அப்படின்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரிக்கல் லேம்புடைய ஹெல்ப்போட எல்லாரையும் வந்து பார்ப்போம். இப்போது இன்னும் ராத்திரி, நோ லைட் அப்படின்னா லைட்டே இல்லை, ஓகே கரண்ட்டு போயிடுத்து அப்படின்னா நான் இன்வெர்ட்டர் போட்டுப்பேன். ஜென்ரேட்டரில் நோ டீசல், இன்வெர்ட்டரில் பேட்ரி வேலை பண்ணல, ஓகே. அப்புறம் கரண்ட்டு வரவே வராதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு. அப்போது நான் என்ன பண்ணுவேன்? என்னால் யாரையும், சிம்பிள் ஆன்சர் இது, கரெக்டாக? லைட் இல்லை அப்படின்னா என்னால் யாரையும் பார்க்க முடியாது, என்னால் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ அந்த நேரத்தில் எனக்கு யாரெல்லாம் இருக்கான்னு தெரியணுன்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? டார்ச் லைட்டை எடுத்துன்னு வந்து பார்க்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விளக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டாதான் என்னால் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போது லைட் இஸ் தட் இன் ஹூஸ் ப்ரெசன்ஸ் திங்ஸ் ஆர் நோன். எது எல்லாம் அதோட ப்ரெசன்ஸில் ஆப்ஜெக்ட்ஸை தெரியப்படுத்துகிறதோ அது எல்லாம் லைட் ஆர் ஜோதிஹி அப்படின்னு வேதாந்தம் வந்து சொல்கிறது. அப்போ எதெல்லாம் வந்து ஜோதிஹின்னு சொல்லலாம் நாம்? அப்போ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் வந்து லைட் அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக? ஜோதிஹி அப்படின்னு சொல்லலாம். ஏன்? இப்போ வந்து ஸ்ரோத்ர இந்திரியம் இருக்குது, அது என்ன பண்ணுறது? எனக்கு வந்து எல்லா விதமான சவுண்டையும் பிரகாசப்படுத்துறதுனா என்ன பண்ணுறது? தெரியப்படுத்துறது. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்லோகமே இருக்குது. பிரகாசப்படுத்துறதுன்னா லைட் அடித்து காமிக்கிறது இல்லை, தெரியப்படுத்துறது. இப்போ வந்து
காது இந்திரியம் வந்து லைட் அப்படிங்கிறதுனால என் காது வந்து தக 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 தகன்னு ஜொலிக்குமா, ஃபயர் மாதிரி இப்போ வந்து அது பிரகாசமாக இருக்குமா, ராத்திரியில் தூங்க போனால் கூட ரேடியம் மாதிரி ஏதாவது ஜொலிக்குமானா அப்படி இல்லை. அந்த பிரகாசத்தை அந்த மாதிரி ஷைன் ஆகிற ஒரு பிரின்சிபலாக நாம் வந்து ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. இந்த இடத்துல லைட் அப்படின்னு சொன்னால் எது ஒன்று நமக்கு தெரியப்படுத்துகிறதோ அந்த மாதிரி கிராணேந்திரியம் அது ஒரு லைட்டு. கிராணேந்திரியம்னா என்னது? வாசனாஸ் எல்லாம் நாட் அந்த வாசனை தமிழில் வாசனை இருக்காது, எல்லா வாசனைகளையும் நமக்கு தெரியப்படுத்துறது. ரசனேந்திரியம்னா டேஸ்ட், எல்லா விதமான டேஸ்ட்டையும் நமக்கு தெரியப்படுத்துறது. அது மாதிரி வாக்கு இருக்குல்ல, ஸ்பீச், வேர்ட்ஸ், அது கூட ஒரு விதமான லைட்டு தான். அது எப்படி வாக்கு எப்படி வந்து லைட்டாக இருக்க முடியும்? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஏதாவது ட்ரெஸ்ஸில் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பூச்சிலாம் இருக்குன்னா கண்ணை யூஸ் பண்ணி தெரியல, காது யூஸ் பண்ணி தெரியல, மூக்கு யூஸ் பண்ணி தெரியல, ஸ்கின்னும் வந்து அந்த இடத்துல கவராக இருக்கனால தெரியல. அப்போது உங்களுக்கும் பின்னாடி இருக்கிறவா சொல்லுவா, அங்கே பாரு உன்னோட ட்ரெஸ்ஸில் பூச்சி இருக்குது அப்படின்ன உடனே நாம் வந்து அதை தெரியப்படுத்திட்டு நாம் வந்து அதை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? அப்போது வாக்கு கூட வந்து லைட்டு தான், ஜோதிஹி. இப்போ வேர்ட்ஸ் அப்படிங்கிற லைட் வந்து நமக்கு விஷயத்தை தெரியப்படுத்துறது. அப்போ வாக் ஜோதிஹி, மனோ ஜோதிஹி, இந்திரிய ஜோதிஹி. அப்போது தட் இன் ஹூஸ் ப்ரெசன்ஸ் திங்ஸ் ஆர் நோன். சரி, இவ்வளோ ஜோதி இருக்கே, இதில் எது அல்டிமேட் ஜோதிஹி? கான்ஷியஸ்னஸ் தான் அல்டிமேட் ஜோதிஹி. ஏன்னா அது வந்து மைண்டு கூட வந்து ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்து அவசியம். இப்போ மனோ ஜோதிஹி அப்படின்னு சொன்னால், ஆர் இந்திரியங்கள் வந்து ஜோதிஹி அப்படின்னு சொல்கிறோன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறது? கான்ஷியஸ்னஸ் கிட்டேருந்து லைட்டை பாரோ பண்ணிட்டு அதெல்லாம் இப்போது லைட்டாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குது. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? சன்லைட், மூன்லைட், அந்த மாதிரி. மூன்லைட் இஸ் borrowed light, sunlight is natural. moonlight dependent, sunlight independent. அதையே அப்படியே நாம் வந்து இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணினோம் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஏன் இப்போ லைட்டாக இருக்கு? கான்ஷியஸ்னஸ் கிட்டே இருந்து லைட்டை பாரோ பண்ணிக்கிறதுனால அது வந்து இப்போது லைட்டாக இருக்குது. கான்ஷியஸ்னஸ் ஏன் இப்போ லைட்டாக இருக்குது? அது நேச்சுரலாகவே லைட்டு தான். ஸ்வயம் பிரகாஷா. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? பிரகாஷகா பிரகாஷத்வம். நாட் இன் தி லிட்ரரி சென்ஸ், ஆனால் பதார்த்த அவபாசனம். பதார்த்த அவபாசனம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பிரகாசப்படுத்துகிற கெப்பாசிட்டி இருக்குது. பதார்த்தம்னா ஆப்ஜெக்ட்ஸ், அவபாசனம்னா இலூமினேட் பண்ணுறது, தெரியப்படுத்துறது. அதனால் என்ன ரெண்டாவது லைனில் என்ன சொல்கிறார்? ஆத்மா ந அக்னயாதி தீப்திவத் தீப்திஹி அப்படின்னு சொல்கிறார். அக்னயாதி அப்படின்னா ஃபயர் மாதிரியான லைட்டு அது இல்லை. சூரியன் மாதிரியோ, ஆதி போட்டிருந்தா ஃபயர், சூரியன், அப்புறம் நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்டர்னல் லைட்டு தெரியுமோ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்டார் மாதிரியோ அது லைட்டு இல்லை. அதை வந்து ஆர்டினரி லைட்டோட கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க கூடாது. ஏன் ஆத்மா வந்து ரெகுலர் லைட்டு கிடையாது அப்படிங்கிறதுக்கு சங்கரரே வந்து ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்குறார். இப்போ ஒரு ரெகுலர் லைட் இருக்குல்ல, அக்னி, சூரியன், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆல் எலக்ட்ரிக்கல் லைட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஜென்ரலாக இந்த லைட்டெல்லாம் எல்லாத்தையும் வந்து பிரகாசப்படுத்தும், ரைட்? ஆனால் இந்த ரெகுலர் லைட்ஸ்னால் ஒரு விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியாது. எதை பிரகாசப்படுத்த முடியாது? இந்த ரெகுலர் லைட்ஸ்லாம் இருக்குல்ல, அதால் எதை பிரகாசப்படுத்த முடியாது? சன்னு,
ஃபயரு, அப்புறம் நம்ம ஏற்றி வைக்கிற தீபம், இதாலெல்லாம் எதை பிரகாசப்படுத்த முடியாது அப்படின்னா டார்க்னஸை பிரகாசப்படுத்த முடியாது. இருட்டை அதனால் பிரகாசப்படுத்த முடியாது. அது எப்படி? லைட்டை தான் வைக்கிறோமே நம்ம. அப்போ என்ன ஆகிறது? லைட்டை எடுத்துகிட்டு வந்தால் இருட்டு போயிடும். அப்போ இந்த ரெகுலர் லைட்ஸ்னால் இருட்டை பிரகாசப்படுத்த முடியாது. அதை வந்து பிரகாசப்படுத்த முடியலைன்னா கூட ஆனால் டார்க்னஸ் இருக்குன்னு நமக்கு தெரியறதா இல்லையா? நமக்கு டெஃபினட்டாக தெரியும் டார்க்னஸ் இருக்குது. அப்படின்னா அந்த டார்க்னஸை ரெகுலர் லைட் பிரகாசப்படுத்துறது இல்லை, வேறு ஏதோ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைட்டு அந்த டார்க்னஸை பிரகாசப்படுத்துறது. ஏன்னா ரெகுலர் லைட் வந்து டார்க்னஸை போக்கிடும், விரட்டிடும். சூரியனால் ஒரு நாளைக்கும் இருட்டை பார்க்கவே முடியாது. அப்போ இன்னொரு லைட் இருக்குது. அந்த லைட் என்ன பண்ணுறதுன்னா டார்க்னஸை எங்கேயும் விரட்டிலாம் விடாது. என்ன பண்ணுறது? டார்க்னஸும் இருக்குது அப்படின்னு நமக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது, டார்க்னஸை தெரியப்படுத்துறது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைட்டோட ப்ரெசன்ஸில் டார்க்னஸ் இஸ் நோன். அப்போ டெஃபினட்டாக அது அல்டிமேட் லைட்டாக தான் இருக்கணும். ஒரு பர்சனை ஒரு டீச்சர் என்ன சொன்னாலாம், நீ வந்து இந்த ஹரிக்கேன் லைட் இருக்கும்ல, அந்த ஹரிக்கேன் லைட்டை எடுத்துட்டு அந்த ரூமில் பாரு, எங்கே இருட்டாக இருக்கோ அங்கே கொண்டு போய் இந்த லைட்டை வெய்யி அப்படின்னு அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, என்ன பண்ணார்? இந்த லைட்டை எடுத்துட்டு அப்படியே ரூமில் ஒரு இடமா போனார். எதை தேடிண்டு? இருட்டை தேடிண்டு போனார். போயிட்டு இங்கே வைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லையே, இருட்டாவே இல்லையே. சரி, இங்கே வைக்க வேண்டாம். கொஞ்சம் தூரம் போனால் இங்கே வைக்கலாமா, இங்கேயும் இருட்டாவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரூம் முழுக்க ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு டீச்சர்கிட்டே வந்து மறுபடியும் அந்த லைட்டை கொடுத்துட்டோம். என்னால் இருட்டை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை. அப்போ மற்ற லைட் எல்லாம் என்ன பண்ணுறது? டார்க்னஸை ரிமூவ் பண்ணிடுறது. ஆனால் கான்ஷியஸ்னஸ் டார்க்னஸை ரிமூவ் பண்ணாமல் அதை அப்படியே நமக்கு இருக்குன்னு பிரகாசப்படுத்துறது. அப்போ அதனால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? கான்ஷியஸ்னஸ் வந்து ஷைனிங் அப்படின்னு சொன்னால் தகதகன்னு ஜொலிக்கிற ஒரு ஃபயர் மாதிரியோ சூரியன் மாதிரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் எதனுடைய ப்ரெசன்ஸில் நமக்கு எல்லாம் இருக்கிற எல்லாமே தெரிய வருமோ அதுக்கு பேர் லைட். அந்த மாதிரியான லைட்டு கான்ஷியஸ்னஸ். அதால் டார்க்னஸை கூட தெரியப்படுத்த முடியும், பிரகாசப்படுத்த முடியும். ஸோ ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு அதனால தான் அதுக்கு பேர். ந அக்னயாதி தீப்திவத். ஸோ கான்ஷியஸ்னஸ் லைட் வந்து ஆர்டினரி லைட் மாதிரி இல்லை. ந அக்னயாதி, அக்னி ஆதிஹி, ரெகுலர் லைட் சோர்ஸ் மாதிரி அது கிடையாது. இட் இஸ் அன்லைக் தி லைட் ஆஃப் ஃபயர். ஏன்? யதா நிஷி ஆந்தியம் பவத். அப்படி மட்டும் சப்போஸ் அது வந்து ரெகுலர் லைட் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கான்ஷியஸ்னஸ் மட்டும் ரெகுலர் லைட் மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்? கான்ஷியஸ்னஸ் மட்டும் ரெகுலர் லைட் சோர்ஸ் மாதிரி இருந்தது, ஃபயர் மாதிரியோ ஒரு சூரியன் மாதிரியோ அது வந்து இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கும் நம்மளால் இருட்டை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. ஏன்னா கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது போகிற இடத்துலலாம் இருட்டையை வந்து விளக்கி விட்டுருது அப்படின்னு சொன்னால் இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ராத்திரி தூங்கும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டார்க்காக தூங்குகிறோமே, அந்த கதையெல்லாம் நடக்கவே அப்போ எப்படி தூங்கி ஆகணும்?
இப்போ எப்படி கிளாஸில் லைட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே வசதியாக லைட்டெல்லாம் இருந்தால் கூட தூங்குறோம்ல, அதே மாதிரி தான் டெய்லி வீட்லேயும் வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டே தூங்கணும். கான்ஷியஸ்னஸ் மட்டும் ரெகுலர் லைட் சோர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி நடக்கும்னா கான்ஷியஸ்னஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி லைட். அது வந்து டார்க்னஸை கூட பிரகாசப்படுத்தும். அதோட ப்ரெசன்ஸில் டார்க்னஸ் கூட நமக்கு தெரியுது. எவ்ரிதிங் பிகம்ஸ் நோன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 23. தேஹோஹமித்யயம் மூடஹ த்ருத்வா நிஷ்டத்யயோ ஜனஹ த்ருத்வா திஷ்டத்யஹோ த்ருத்வா திஷ்டத்யஹோ ஜனஹ மமாயமித்யபி ஞாத்வா घटद्रष्टेव सर्वदा घटद्रष्टेव सर्वदा. ஸோ இங்கே என்ன சொல்கிறார், எல்லா ஜனங்களும் பிறந்ததுலேருந்து இந்த ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்கை கமிட் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அசியூம் பண்ணிண்டு, ராங்காக அசியூம் பண்ணிண்டு சாகிற வரைக்கும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறா. என்னென்ன ராங்காக அசியூம் பண்ணிட்டுருக்கா, நான் இந்த தேகம் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறா. ஒரு நாளைக்கு கூட இந்த பர்சன் வந்து நான் இந்த தேகம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்டதே இல்லை. ஏன்னா எப்போ வந்து நாம் குவெஸ்டின் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் நம்மளுடைய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, இந்த மிஸ்டேக்கை நாம் எவ்வளோ காலமாக வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கோம், 50-60 வருஷமாவா அப்படின்னா அநாதிகால பிரவருத்தகா, எந்த விதமான கவலையும் படாமல் இன்னும் ஃபர்தராக அதை வந்து நாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதனால் சங்கரர் சொல்கிறார் அஹோ அப்படின்றார். அஹோ அப்படின்னு ஆச்சரியப்படுறார். எப்படிப்பா இப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியறது அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். நான் பாடி, நான் வந்து ஸோ அண்ட் ஸோ, நான் வந்து இந்த செத்து போகிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிக்கணும், இப்படியெல்லாம் பிளான் போடுறியோ, உன்னால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து எந்த அப்ரோச்சோடு பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு நாள் டெஃபினட்டாக அழிஞ்சு போயிடுவேன், நான் அழியறதுக்குள்ளே இந்த விஷயங்களை எல்லாம் நான் வந்து பண்ணிடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். மூடஹா ஜனஹா அகம் தேகா இது திஷ்டதி. இந்த முட்டாள் ஜனங்கள், டெல்யூடட் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறா, நான் தான் இந்த தேகம் அப்படிங்கிறத திஷ்டதி அப்படின்னா கண்டினியூ டு ரிமைன் வித் அ ராங் நோஷன் அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த தேகம்தாங்கிற ராங் நோஷனோடவே இவா ஜென்ம ஜென்மமாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்மளுடைய வேதாந்த ஸ்டடியிலேயே இனிஷியலாக நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அசம்ஷன் இருக்குல்ல, அந்த அசம்ஷனை தான் நாம் குவெஸ்டின் பண்ணுறோம். என்ன அசம்ஷனோடு எல்லோரும் உள்ளே வரோம், நான் இந்த தேகம் அப்படின்னு தான் எல்லாருமே உள்ளே வரோம். அப்போ வேதாந்தம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, நீ இந்த தேகம் தானா அப்படின்னு ஒரு குவெஸ்டியனை ஃபஸ்ட்டு நமக்கு உருவாக்குறது. அந்த குவெஸ்டியன் வந்தால் தான் நம்மளால் வந்து ஃபர்தராக ரியல் ஐயை டிஸ்கவரியே பண்ண முடியும். அப்போ அந்த ரியல் ஐயோடைய டிஸ்கவரிக்கு எது ப்ரீ ரெக்விசிட் அப்படின்னு பார்த்தா, நான் இந்த தேகம்தானா அப்படிங்கிற கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனிதிங் ஃபார் தட் மேட்டர், சயின்ஸில் கூட இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்கிறது அப்படின்னா குவெஸ்டின்னே பண்ணாமல் எப்படி வந்து புதுசாக அவளால் வந்து டிஸ்கவரிலாம் பண்ண முடியும் இல்லையா? இதுதானா இதுதானா அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால தான் புதுசாக அவளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போது கொஞ்சம் நமக்கே தெரியும், நம்ம வந்து படிச்சிருக்கோம், எவ்வளோ வருஷத்துக்கு பூமி வந்து நடுவில் சுத்தாமல் இருக்குது, சூரியன் வந்து பூமியை வந்து சுற்றுறது அப்படிங்கிற ஒரு
ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் எத்தனையோ கோடி பேர் அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுருந்தா கேள்வியே கேட்கல. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து இது எப்படி, இந்த அசம்ஷன் எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சான். அது மாதிரி மெஜாரிட்டி பீப்புள் என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நான் இந்த தேகம். இதில் ஒரே ஒரு வேதாந்தின் வந்து நீ பாடி தானா, நீ பாடின்னு அசியூம் பண்ணிட்டு இருக்கியே, அது வந்து கரெக்டு தானா அப்படின்னு அந்த ஃபீபிள் குரலில் கேட்டால் என்டையர் வேர்ல்டு அந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. ஒரே ஒரு வேதாந்தின் இந்த பக்கம் நின்றுட்டு நீ வந்து பாடி தானா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு காதுலேயே விழாது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிற சத்தத்தில் ஒரே ஒரு ஆள் பேசுகிறது எப்படி காதில் விழும்? இப்போ யாரோ கொஞ்சம் பேர் அது காதில் விழுறது. ஓ ஏதோ சொல்கிறா, என்ன தான் சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு. அதுக்கு பேர் ஸ்ரத்தா. கேட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அவளுக்கு தான் வந்து யாருக்கு ஸ்ரத்தா இருக்கோ அவளுக்கு தான் இந்த விஷயமே ஃபஸ்ட்டு காதில் விழும். அப்போ என்கொயரி இல்லாமல் நம்மளால் வந்து எதையுமே அசர்டன் பண்ண முடியாது. ஸோ சங்கரர் வந்து லிட்ரலாக நம்மளெல்லாம் பார்த்து கெஞ்சுறார், ப்ளீஸ் காது கொடுத்து கேளுங்களேன், நான் சொல்கிறத யாராவது கேளுங்களேன் அப்படின்னு. தேகா அகம் இது மூடகா திருத்வா. திருத்வானா பிடிச்சிண்டு, ஹோல்டிங், அந்த ராங் ஐடியாவை பிடிச்சிண்டு. மூடகா, மூடகானா நமக்கு தெரியும் முட்டாள் ஜனங்கள். அதனால தான் அவர் வந்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிலாம் சொல்கிறார். ஸோ விமூடகா, மகாமூடகா, நித்திய மூடகா, என்ன வேணாலும் நீங்கள் சங்கீத சீசன் என்ன வேணாலும் பட்டம்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அவளாம் என்ன பண்ணுறா, திஷ்டதி, இந்த அசம்ஷனை கொஸ்டினே பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணுறா. பட் சங்கரர் நீங்கள் சொல்கிறார், இந்த அசம்ஷனை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டேயே க்ளூஸ் எல்லாம் இருக்குது. அந்த க்ளூவெல்லாம் இவன் வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, நாம் வந்து இந்த ஷரீரம் இருக்கு இல்லையா, இந்த ஷரீரத்தை ஜாக்கிரத அவஸ்தாவில் யூஸ் பண்ணுறோம், சுஷுப்தி அவஸ்தாவில் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த ஷரீரம் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜாக்கிரத அவஸ்தாவில் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, ஒரு ஃப்ளாஷ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சுஷுப்தி அவஸ்தாவில் இந்த ஆப்ஜெக்ட் டிஸப்பியர் ஆகிடுறது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது அவைலபிளாக இல்லை. அப்போ த வெரி அரைவல் அண்ட் டிபார்ச்சரை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது டெஃபினட்டாக ஒரு க்ளூவாக நம்மக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒருவேளை நான் வந்து இந்த பாடி இல்லையோ அப்படின்னு என்னையே நான் கேள்வி கேட்டுக்கிறதுக்கு இந்த க்ளூவை நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வந்து இந்த பாடி வரதையும் போகிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்குறேன். நான் வரதையும் போகிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக நான் பாடியாக இருக்க முடியாது. எது மாதிரி அப்படின்னா, கட திரஷ்டா இவ, எப்படி வந்து பாட்டை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ஆனால் நான் வேறு பாட்டு வேறு. அந்த மாதிரி நான் வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வேறு, வேர்ல்டு வேறு. நான் இந்த புக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா நான் வேறு, இந்த புக்கு வேறு. அது மாதிரி நான் இந்த பாடியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வேறு, இந்த பாடி வேறு. டெஃபினட்டாக நான் பாடியாக இருக்க முடியாது. இப்போ இந்த பாடி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வேணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். இப்போ இந்த பாட்டு வந்து பாட்டுக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எனக்கும் பாடிக்கும் டிஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கலாம். வெரி வெரி க்ளோஸ் இன்டிமேட்டாக இருந்தாலும் பாடி அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் நான் ஏன் அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக என்னால் பார்க்க முடியல அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டையே நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து அது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க முடியலை. எப்படி வந்து கண்ணாடி மாதிரி தான், கண்ணாடி போட்டுட்ட உடனே
அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதையே நான் வந்து மறந்து போய்ட்றேன். ஏன்னா அந்த கண்ணாடியை இப்போ நான் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்டுங்கிறதையே மறந்து போய்ட்றேன். இப்போ ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டுவங்க எல்லாரையும், என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது லிஸ்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணுவேன், ஒன்றை மட்டும் மறந்து போய்டுவேன். நீங்கள் போட்டு இருக்கிற கண்ணாடியை நீங்கள் லிஸ்ட்டு பண்ண மாட்டேன், ஏன்னா அது நான் அப்படின்னு ஆல்ரெடி நாம் வந்து ராங்காக அசியூம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இந்த சரீரமும் கூட ஒரு ஆப்ஜெக்ட், ஆனால் அதை வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துறதுனால அதை ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதை நான் மறந்து போய்ட்றேன். இப்போ கண்ணாடியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடியில் இந்த பக்கம் உள்பக்கம் இருக்கிற கண்ணாடியில் ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டாட்டை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கண்ணாடி வழியாக பார்க்குறீங்களா இல்லை கண்ணாடி இல்லாமல் பார்க்குறீங்களா? கண்ணாடி இல்லாமல் தானே பார்க்குறோம். அப்போ அது ஒரு க்ளூ தானே, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு க்ளூ இல்லையா? அந்த மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நான் சில நேரம் யூஸ் பண்ணுறேன், சில நேரம் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அப்போ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி நாம் யோசிக்கணும். தூங்கும் பொழுது நான் வந்து இந்த சரீரத்தை யூஸ் பண்ணுறதே இல்லையே, எழுந்த உடனே தானே யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் வந்து பாடியா இல்லை பாடியோட யூஸரா அப்படின்னு ஒரு டவுட்டாவது நமக்கு வரணும் இல்லையா? அப்போ இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி டவுட்டெல்லாம் வரதே இல்லையே. அப்போது அவ்வளோ ராங் கன்விக்ஷன் இந்த பர்சனுக்கு இருக்குது. ஒரு முட்டாள் ஒருத்தன் இருக்கான், அப்புறம் வடிகட்டின முட்டாள் ஒருத்தன் இருக்கான். ஒரு முட்டாள் வந்து என்ன பண்ணால் செவுத்தில் வந்து ஆணி அடிக்கணும் அப்படின்னு போனான். அதுக்கு வடிகட்டின முட்டாள் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கூட போனான். இப்போ இந்த முட்டாள் வந்து ஆணி அடிக்கிறேன் பேர் வழியேன்னு அந்த ஆணியுடைய ஷார்ப்பு எட்ஜ் இருக்கும்ல, அது வந்து அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டான். அந்த ஃப்ளாட் ஹெட்டை வந்து வாலை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அடிக்கிறதுக்கு போனான். அடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்கிறான், எப்படி தயாரிக்கிறாங்க இந்த ஆணியெல்லாம், ஆணி தயாரிக்கிறவங்க எல்லாம் முட்டாள்களாக இருக்காங்க, எப்படி ஒரு ஆணியை கூட ஒழுங்காகவே இவனுக்கு வந்து தயாரிக்க தெரியல அப்படின்னு இவன் இந்த முட்டாள் சொன்னான். அதுக்கு அந்த வடிகட்டின முட்டாள் சொன்னான்னா, நீ ஏண்டா வந்து கம்பெனியெல்லாம் வந்து தப்பு சொல்கிற, அவங்க எல்லாம் கரெக்டாக தான் தயாரிச்சிருக்காங்க, நீ தான் வந்து ஆப்போசிட் செவரில் அடிக்க வேண்டிய ஆணியை இந்த செவரில் வச்சு அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கோம், முட்டாள்களாகவும் வடிகட்டின முட்டாள்களாகவும் இருந்துட்டுருக்கோம். க்ளூவை வந்து நாம் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.